உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 6. ஐயோ மிருதுளா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. சரி, அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நம்மளும் கொஞ்சம் பொண்ணா லட்சணமாக அமைதியாக இருக்க பழகிப்போமேன்னு தான் அப்படி இருந்தேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை என்றவளை ஆராய்வது போல் பார்த்தாள் மிருதுளா. இன்னும் என்ன நீ நம்பலல்ல என்று அவள் இடுப்பில் கை வைத்து முறைக்கவும் சிரித்த மிருதுளா, சரி நம்புறேன், ஆனால் நீயா இருடி, அதுதான் அழகே. உன்னோட குணத்தை ரசித்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தன் கண்டிப்பாக வருவான், நீ வேணா பாரு என்று அவள் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் வீட்டிற்குள் மித்திரன் நுழைந்தான். அதை அறியாமல் இங்கே அக்காவும் தங்கையும் உரையாடி கொண்டிருந்தார்கள். அவன் வர்றப்ப பார்க்கலாம் என்று சலித்தவளின் முகத்தை தாங்கிய மிருது, இது என் வாழு தங்கையே இல்லையே, அவள் போடுற ஆட்டத்தில் வீடு மட்டும் இல்லை தெருவே அதிரும் என்றவள் செல்ஃப் பக்கம் சென்று அங்கு சிஸ்டமில் பாடல் ஒன்றை போட்டாள். எந்திரிச்சு ஆடு. என்ன விளையாடுறியா, போடி இவளை என்று படுக்க போனவளை வலுக்கட்டாயமே எழுப்பி அவள் நிறுத்த, ஆடாமல் போனால் இவள் விடப்போவதில்லை. அதுவும் இல்லாமல் அவள் மனம் மீண்டும் குழப்பத்திற்கு தேவையில்லாமல் கஷ்டம். அதற்கு ஒரு ஆட்டம் போட்டுவிடலாம் என்று துப்பட்டாவை இடுப்பில் கட்டிக்கொண்டு ஆட ஆரம்பித்தாள். மாதங்கிக்கு எப்போவுமே இது ஒரு பழக்கம். சிஸ்டமில் ஒரு பெப்பி சாங் போட்டுக்கொண்டு ஆடுவது அவளது பழக்கமாகவே ஆகிவிட்டது. எந்த மனநிலையில் இருந்தாலும் அப்படி ஆடினால் அது அவளுக்கு புது எனர்ஜியை தருவதை போல் இருக்கும். இப்போது அப்படி ஒரு பாடல்தான் ஓடிக்கொண்டிருந்தது. டைலாமா டைலாமா டைலா டைலா டைலாமா 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 டைலாமா, காலையிலக்கு ராத்திரி மேல் காதலா, திக்கு சிக்கு தண்ணி மேலே காதலா, சோயப் பாஸ்கர் என்னோட லவ் கப்பர் என்று வாயசைத்து சினிமாவில் வருவதைப் போல ஆடிக்கொண்டிருந்தவளை பார்த்து கொண்டிருந்தாள் மிருதுளா. இங்கே வீட்டில் யாருமில்லாமல் குரல் கொடுத்து கொண்டிருந்தவன் சத்தம் உள்ளறையில் இருந்து வரவும், அங்கே இருக்கிறார்களோ என்று அந்த பக்கம் சென்றான். பாடல் சத்தம் அதிகமாய் இருக்கவும் அவன் அழைக்கும் குரல் இருவருக்குமே கேட்கவில்லை. அவனும் காதை பொத்தியபடி அந்த அரைவாசலுக்கு செல்ல அங்கு முதுகு காட்டி உட்கார்ந்திருந்தாள் மிருதுளா. தங்கை ஆட அவள் ரசித்து கொண்டிருக்க அந்த காட்சியை பார்த்தவனுக்கு வெகுவாக சிரிப்பு வந்தது. அன்று பூனை போல் இருந்தவளா என்று இந்த ஆட்டம் போடுவது என்று வியக்கும் அளவிற்கு இடுப்பை வளைத்து சினிமா நடிகை போல் மாதங்கி ஆடிக்கொண்டிருக்க கை கட்டியபடி அவன் ரசித்து கொண்டிருந்தான். திரைச்சீலையால் வாசல் மூடப்பட்டிருக்கவும் மாதங்கியும் அவனை கவனிக்கவில்லை. தன்னை மறந்து ஆடிக்கொண்டிருந்தவள் வாய் மேல இச்சி 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 தாடா நீ நச்சி நச்சி என்று ஒரு கைதேர்ந்த சினிமா நடிகை போல் நளினங்களுடன் ஆடவும் அதை ரசித்தபடியே அவன் உள்ளே வந்து நிற்கவும் அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். இது தன் பிரம்மையா? எப்போதும் காதல் பாடல்களுக்கு ஆடும் பொழுதெல்லாம் அவனை இதயத்தில் முன்னிறுத்திதான் ஆடுவாள். ஆனால் இன்று இவனை நினைக்க கூட இல்லையே என்று குழம்பிக் கொண்டிருக்க, என்னாச்சுடி ஆடுடி என்று தங்கையை ஊக்குவித்தவள் தங்கையின் கவனம் தன்னதில் இல்லை என்பதை உணர்ந்து திரும்பியதும் மித்ரன் நின்றிருப்பதை பார்த்து ஒரு புன்னகையுடன் அவனிடம் விரைந்தாள். வாங்க, எப்போ வந்தீங்க என்று அவள் விசாரிப்பதில் இருந்தே அவன் வரப்போவது இவளுக்கு முன்னமே தெரியும் போலவே என்று உணர்ந்த மாதங்கி அக்காவை மனதிற்குள் திட்டத் தொடங்கினாள். அடி பாவி துரோகி, அவர் வரப்போவது தெரிந்தும் அவர் முன்னிலையில் இப்படி ஒரு பாடலுக்கு ஆடும்படி செய்துவிட்டாளே, அவர் என்ன நினைத்தாரோ கடவுளே என்று தர்ம சங்கடத்தில் நின்று கொண்டிருந்தாள். இப்பதான் வந்தேன், என்ன ஆட்டம் எல்லாம் பலமா இருக்கு என்று அவன் சிரித்தபடி மாதங்கியை நோக்க ஒரு அசட்டு புன்னகையை அவன் வசம் வீசினாள். அதை பார்த்து இருவருக்குமே சிரிப்பு வந்தது. அவள் எப்பவுமே அப்படிதான், செம ஜாலி டைப். வாளு அவுத்து விட்டான்னா பிடிக்க 10 பேர் வந்தாலும் பத்தாது என்று கூற, அப்படியா, அதையும் பார்த்துடுவோம் என்று மாதங்கியை பார்த்து புன்னகைத்தான் மித்ரன். சரி நீங்கள் உட்காருங்க, நான் காஃபி கொண்டு வாரேன் என்று மிருதுளா நகர, வீட்டில் பெரியவங்க இல்லையா மிருது என்று இருவரும் சகஜமாய் பேசிக்கொண்டனர். அதிலேயே அவர்கள் நன்றாக போனில் பேசுகிறார்கள் என்பதை அறிய முடிந்தது மாதங்கியால். அம்மா பக்கத்தில் கோவிலுக்கு போயிருக்காங்க, இதோ வந்துடுவாங்க என்றவள் அவனை உட்காரும்படி பணிந்து கிச்சன் பக்கம் செல்ல இங்கே சிரித்தபடி மாதங்கியின் பக்கம் திரும்பினான். அங்கிருந்த சேர் ஒன்றை எடுத்து போட்டு வாசல் அருகிலேயே அமர்ந்தவன் அடுத்து என்று கேட்க, என்ன அடுத்து என்று தடுமாறியவளை பார்க்க சிரிப்புதான் வந்தது. அடுத்த ஆட்டம் ஆரம்பமாகட்டும், எனக்கும் கொஞ்சம் பொழுது போகும் உங்க அம்மா வர்ற வரைக்கும் என்று அவன் ஹாயாய் தலைக்கு கை கொடுத்து அமர அவனை முறைத்தாள் மாதங்கி. ரொம்பதான் இவனுக்கு கொழுப்பு என்று எண்ணியவளாய் துப்பட்டாவை எடுத்து மேலுக்கு போர்த்தி கொண்டு அவள் அங்கிருந்து வெளியேற பார்க்க அதற்கு வழி இல்லாமல் வாசலில் அமர்ந்து கொண்டிருந்தான் மித்ரன். ஹலோ. கொஞ்சம் நகருங்க, நான் வெளியே போகணும் என்று அவள் எங்கோ பார்த்தபடி கூற அவளது திமிரை ரசித்தவனாய்
ஆஹா, என்ன சொன்ன, சரியா காத்துல விழல என்று வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்தான். வழி விடுங்கன்னு சொன்னேன் என்று அவள் சற்று சத்தமாய் கூறவும், இப்படி கேட்டா எப்படிம்மா, வருங்கால அத்தான் நான் உனக்கு. மரியாதையா அத்தான் வழி விடுங்கன்னு அன்பா கேளு, அப்புறம் விடுறேன். ஆமா, கூப்பிடுறாங்க அத்தான் பொத்தான்னு என்று அவள் முணுமுணுக்கவும் அவன் வந்த சிரிப்பை அடக்க வேண்டியதாய் இருந்தது. கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.